வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே இதில் வந்து கவர் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், then fins, unsteady state heat transfer, then heat exchangers, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷினரிஸில் வந்து கவர் ஆயிரும். ஸோ வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ எல்லாமே பார்ட் பை பார்ட் வீடியோஸாக இருக்கும். ஸோ எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறையா வந்து இஎஸ்சிலையும் கேட்லேயும் ரிப்பீட்டாக இருக்கிறதையும் பார்க்கலாம். ஸோ கேட் ஆஸ்பிரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2017 செட் 1க்கு கேட்டிருக்காங்க. ஸோ த டேஷ் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி ஆர் கரெக்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். நம்பர் விச் இஸ் யூஸ்ட் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேல்குலேஷன்ஸ். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிராஷ் ஆஃப் நம்பர், ஆப்ஷன் பி பயாட் நம்பர், ஆப்ஷன் சி ஸ்டாண்டான் நம்பர் அண்ட் ஆப்ஷன் டி பிராண்டல் நம்பர். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயாட் நம்பர் தான். ஓகேவா? ஸோ பயாட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேல்குலேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேல்குலேஷன்ஸுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லம்ப்டு அனாலிசிஸ். ஸோ இது வந்து நீங்கள் பிடெக்கில் படிச்சிருப்பீங்க, வாய்ப்பு நிறையா இருக்குது. லம்ப்டு அனாலிசிஸ். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி இன்ஃபைனட் சாலிட்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபைனட் சாலிட்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரியும் அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வரும். ஸோ அந்த அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் இந்த 3ல் எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வி ட்ரை டு யூஸ் த பயாட் நம்பர் விச் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் பை சர்ஃபேஸ் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ், இதோட ரேஷியோ. ஃபார்முலாவும் கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ HL/K இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் H அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். அண்ட் இது வந்து கன்வெக்ஷன் சம்மந்தமான டேர்ம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல். ஆக்சுவலாக அது எல்சின்னு எடுத்துக்கலாம், விச் இஸ் கேரக்டரிஸ்டிக் லென்த். எந்த லென்த் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 டைப் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆர் பாடி டு கண்டக்ட் த ஹீட். ஸோ இது வந்து கண்டக்ஷனோட டேர்ம். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது ஹெச், அது வந்து ஒரு கன்வெக்ஷன் டேர்ம். அண்ட் கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த பாடி, அது ஒரு கண்டக்ஷன் டேர்ம். அண்ட் எல்சிங்கிறது கேரக்டரிஸ்டிக் லென்த். அண்ட் HL/K அப்படிங்கிறது தான் பயாட் நம்பர். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் பை சர்ஃபேஸ் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதிலிருந்து தான் அந்த எக்ஸ்பிரஷன் வந்தது. L/K அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ், 1/H அப்படிங்கிறது தான் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த H வந்து மேலே போயிடும், K வந்து கீழே வந்துடும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் தான் இந்த HL/K. ஓகே. ஸோ செகண்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இன் அ ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பேஃபில்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் த ஷெல் சைட் டூ. ஸோ இதே கொஷினை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. அண்ட் கேட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1990s வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து ஒரு 2 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ அதில் பேஃபில்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2017 கொஷின் பேப்பரில் தான் இருக்குது. செட் 1 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா டு ப்ரிவென்ட் த ஸ்டாக்னேஷன் ஆஃப் ஷெல் சைட் ஃப்ளூயிட். ஆப்ஷன் பி டு இம்ப்ரூவ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஆப்ஷன் சி ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் த டியூப்ஸ். ஆப்ஷன் டி ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான். ஸோ இப்போது இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பேஃபில் பிளேட். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன்ஸை மாற்றி கூட வேறு ஏதாவது கொஷனில் கேட்கலாம். ஸோ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பேஃபில்ஸ் ஆர் டு ப்ரிவென்ட் த ஸ்டாக்னேஷன் ஆஃப் ஷெல் சைட் ஃப்ளூயிட். ஸோ ஷெல் சைடில் வர ஃப்ளூயிட் ஸ்டாக்னேட் ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு பேஃபில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
and then it also supports heat transfer, tries to improve the heat transfer. மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா it gives support for the tubes. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால ஸோ 3 ஃபங்க்ஷனுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஷின், இதுவும் 2017 செட் 1ல் கேட்டது. The ratio of thickness of thermal boundary layer to the thickness of the hydrodynamic boundary layer is equal to Prandtl number power n where n is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை அப்படியே வெறும் இந்த சென்டென்ஸோடு அப்படியே நிறுத்திட்டு உங்களுக்கு கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் இஎஸ்சிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கேட்டில் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 to 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஷின். இஎஸ்சிலையும் அதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ தெர்மல் பவுண்டரி லேயர்னு ஒன்று இருக்குது, ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு ரிலேட் பண்ணுறது தான் Prandtl நம்பர். அண்ட் Prandtl நம்பர் பவர் n அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1/3, ஆப்ஷன் பி வந்து -2/3, ஆப்ஷன் சி 1 அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ் பை ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர் திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு Prandtl நம்பர் பவர் -1/3. இது நீங்கள் உங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக் அப்படிங்கிறதுலேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா Prandtl நம்பர் பவர் -0.333 இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் 1/3. ஓகேவா? ஸோ இதை இப்படியும் படிச்சுக்கோங்க 1/3ன்னு, ஸோ தட் இட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு 0.333. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இதையே நீங்கள் மாற்றியும் போடலாம், ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர் திக்னஸ் டிவைட் பை தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ் அப்படின்னு போடலாம், விச் மீன்ஸ் Prandtl நம்பர் பவர் 1/3 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷனில் ஏதாவது ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ தட் இன்னொன்று நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் ஃபஸ்ட்டு தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ் தான் வருது, நெக்ஸ்ட் தான் ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர் திக்னஸ் வருது. ஸோ விச் மீன்ஸ் இட் ஷுட் பி Prandtl நம்பர் பவர் -1/3. அண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1/3 மட்டும் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கேட்னா கொஞ்சம் 1/3 அதெல்லாம் கூட ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் 2017 செட் 1. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து மட்டுமே இத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் பாயிலிங், அதுவும் நியூக்ளியேட் பாயிலிங் பற்றி ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ வித் ரிகார்ட் டு நியூக்ளியேட் பாயிலிங், ஸோ நியூக்ளியேட் பாயிலிங் அப்படிங்கிற அந்த பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினன் ஆஃப் ஹீட்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் இஸ் கிரேட்டர் தேன் த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்விட். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா bubbles are created by the expansion of entrapped gas or vapor at small cavities in the surface. Option C, temperature is greater than that of the film boiling. Option D, all the options are correct. ஓகேவா? ஸோ முதல்ல நீங்கள் நியூக்ளியேட் பாயிலிங்னா என்னங்கிற பேசிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்போ தான் அது ரிலேட்டடாக நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போ ஆன்சருக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. நியூக்ளியேட் பாயிலிங் வந்து ஒரு டைப் ஆஃப் பாயிலிங் தட் டேக்ஸ் பிளேஸ் when the surface temperature is hotter than the saturated fluid temperature. ஜென்ரலாக வந்து கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து Q is equal to HA into TS minus T saturation போடலாம். இந்த TS அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து வில் பி கிரேட்டர் தேன் தேட் ஆஃப் த TS அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். TS அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், T சேச்சுரேஷன் அப்படிங்கிறது வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ஸோ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பாயிலிங் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 1 atmospheric ப்ரெஷரில் வச்சு பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் வந்து பாயிலிங் பாயிண்ட். இதே ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 2 bar அப்படிங்கிற மாதிரி மாறுது அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நான் ரஃப் வேல்யூஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன் ஜென்ரல் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வில் பி டெஃபினெட்லி கிரேட்டர் than that of the saturation temperature. So nucleate boiling is a type of boiling that takes place when the surface temperature is hotter than the saturated fluid temperature by a certain amount. ஓகேவா? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த டெல்டா டி கண்டுபிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இட் வில் கம் அரௌண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 50 டிகிரி. ஓகே, 50 டிகிரி இல்லைனா 50 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை நியூக்ளியேட் பாயிலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த ஹீட் ஃப்ளோ இஸ் பிலோ த கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளோ. அந்த கிரிட்டிக்கல் நம்ம சொல்கிறது என்னன்னா மேக்ஸிமமாகவே 50 டிகிரி வரைக்கும் தான் இருக்கும் இந்த டெல்டா டி வேல்யூ. இல்லை அதுக்கு கம்மியாக இருக்கும், அதுக்கு பேர் தான் நியூக்ளியேட் பாயிலிங். இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ம் பாயிலிங். ஓகேவா? தேர்ட் ஸ்டேஜ்குள்ளே போச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, த டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தேன் தேட் ஆஃப் த ஃபிலிம் பாயிலிங். Sorry, temperature of the surface is greater than that of the saturation temperature of the fluid, which means option A தான் correct answer. ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி இல்லை, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம்.
ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 insulating materials of thermal conductivity K and 2K. ஸோ ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த ஃபஸ்ட் மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து K, செகண்ட் மெட்டீரியல் இருக்குது அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி 2 times of the first material are available for lagging a pipe carrying a hot fluid if the radial thickness of each material is same. ஸோ ரெண்டு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து சேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வித் ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்ட் ஃபார் த இன்னர் லேயர் அண்ட் ஒன் வித் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்ட் ஃபார் த அவுட்டர். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வித் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்ட் ஃபார் த இன்னர் லேயர் அண்ட் ஒன் வித் ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்ட் ஃபார் த அவுட்டர் லேயர். நெக்ஸ்ட் இட் இஸ் இம்மெட்டீரியல், நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சீக்வன்ஸில் வேணாம் அப்படின்னா ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே 2017 செட் 1க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள் எத்தனாவது கொஷின் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டிஸை வச்சுட்டு ஒரு பைப் கேரிங் ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து எது இன்னர் லேயருக்கும் எது அவுட்டர் லேயருக்கும் நம்ம கொடுக்கணும். தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ் டிஃபர் ஆகிருக்கு ரெண்டு மெட்டீரியலுக்கும். ஒரு மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி K அண்ட் இன்னொரு மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2K. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த ஹீட் லாஸ், நீங்கள் ஹீட் லாஸை ரெடியூஸ் பண்ண ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பில் ஹாட் ஃப்ளூயிட் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் எதை இன்னர் லேயராகவும் எதை அவுட்டர் லேயராகவும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹீட் லாஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். அதாவது ஹீட் வந்து பைப்லேருந்து போகிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும், தடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா the material with lower thermal conductivity should be used for inner layer. ஏன்னா அதை நீங்கள் முன்னாடி உள்ளே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதால் ஹீட்டை கண்டக்டே பண்ண முடியாது, கண்டக்ட் பண்ணி வெளியில் போக முடியாது. ஒன்ஸ் அது வெளியில் போனதுக்கப்புறம் தான் அந்த இன்னர் லேயர் தாண்டினதுக்கப்புறம் தான் அவுட்டர் லேயருக்கு போய் அது மூலமாக உங்களுக்கு கன்வெக்ஷன் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ the one with the lower thermal conductivity should be used for the inner layer and the one with the higher thermal conductivity should be used for the outer layer. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இதுவும் ஒரு ஃபேமஸ் கொஷின். நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்லேயும் கேட்டிருக்காங்க அண்ட் தென் இஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும் அண்ட் அதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் ஃபார் த ஸ்பியர் இஸ் கிவன் பை, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம வந்து ஹீட் லாஸை தடுக்கணும் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்குது. ஒரு ஸ்பியர் அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்குது, சிலிண்டர்னா ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்குது. இவங்க வந்து இந்த கொஷினில் வந்து ஸ்பியரை பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்பியருக்கு கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து K/H, ஆப்ஷன் பி வந்து K/4H, ஆப்ஷன் சி வந்து H/2K, ஆப்ஷன் டி வந்து 2K/H. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து கிரிட்டிக்கல் திக்னஸ்னு கேட்கறதுக்கு பதிலாக கிரிட்டிக்கல் ரேடியஸ்னு கேட்டிருக்கணும். கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு தான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வரும். கிரிட்டிக்கல் திக்னஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் கிரிட்டிக்கல் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆக்சுவல் அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணணும். ஸோ 2 ரேடியஸும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா திக்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப்போட கிராஸ் செக்ஷன் காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ஸோ இது R1ங்கிற ரேடியஸ் வச்சுருக்கோம், இது R2ங்கிற ரேடியஸ் வச்சுருக்கோம். இப்போ எது அவுட்டர் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரேடியஸ் வந்து R2. இப்போ கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படிங்கிறது இங்கே எங்கேயோ வரும். ஸோ இது வந்து நான் RCன்னு எடுத்துக்கிறேன். இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸுக்கும் இந்த R2க்கும் நடுவில் உள்ளது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிரிட்டிக்கல் திக்னஸ்னு சொல்கிறோம். கொஷினில் கிரிட்டிக்கல் திக்னஸ்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிரிட்டிக்கல் ரேடியஸ் சம்மந்தமாக இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபார் ஸ்பியர் வந்து கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் ஃபார் சிலிண்டர் வந்து K/H. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த, நீங்கள் படிக்கும்போது இப்படி படிங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி அவுட்டர் லேயர் டிவைடட் பை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த அவுட்டர் ஃப்ளூயிட். அதே மாதிரி கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் ஃபார் த ஸ்பியர் இந்த கொஷினில் கேட்டது. ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் வந்து 2 times த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த அவுட்டர் லேயர் டிவைடட் பை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த அவுட்டர் ஃப்ளூயிட் மீடியம். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா கூட இதுதான் நம்மளோட மெட்டீரியல். அண்ட் இந்த மெட்டீரியலுக்குன்னு ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும் அண்ட் இந்த அவுட் சைட் ஃப்ளூயிடுக்குன்னு ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அது ரெண்டையும் வச்சு தான் நம்ம கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.